வணக்கம். சுதா கிச்சன். ஒரு வாணலி அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு மசாலாத்தூள் போட்டு தாளிச்சிருக்கேன். அதில் வெங்காயம் சேர்த்துப்போம், கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துப்போம், நல்லா வதக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம், தக்காளி பழம் சேர்த்துப்போம். நல்லா வதங்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு தேவையான மட்டனை, எலும்பு, கொழுப்பு, கறி இதெல்லாம் இதில் சேர்த்து வதக்குவோம். மட்டன் நல்லா வதங்கும்போது இதோட ஒரு 2 கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கிரேவி அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதில் ஒரு 2 டீஸ்பூன் குழம்புத்தூள், உங்களுக்கு தேவையான அளவு வீட்டில் அரைச்ச தூள் இருந்தால் சேர்த்துக்குங்க. தூளை நல்லா பிரட்டி விட்டு பச்சை வாசம் போனோம்னா ஒரு மூடி தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றி தேவையான அளவு கூட்டி வச்சுப்போம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கிட்டு குழம்பு கூட்டி வச்சோடனே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு கொதிக்க விடுவோம். கொதி வந்துருச்சு. ஒரு கிண்டி விட்டுட்டு குக்கரை வெயிட் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக விட்டு பின்னாடி பார்ப்போம். குக்கர் ஆவியெல்லாம் ரிலீஸ் ஆகி கிரேவியை திறந்தாச்சு. அவ்வளோதாங்க. எளிமையான முறையில் கிரேவி, மட்டன் கிரேவி தயார். இதை ஒயிட் ரைஸ், பிரியாணி, இடியாப்பம், இட்லி, தோசை எதுக்கு வேணாலும், சப்பாத்தி எதுக்கு வேணாலும் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.